திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. பாசுரம். வருக படைத்திடும் தூய ஆவியரே, மக்கள் இதயங்களில் இறங்கிடுவீரே. நிரப்புக அருள் கொடைகளினால் நீரை படைத்த இதயங்களில். ஆறுதல் அளிப்பவர் என்பவரே, உன்னத இறைவனின் இனிய கொடையே. உயிருள்ள ஊற்றே, அன்பு சுடரே, ஆழ்ந்த ஆன்மீக அருள் பொழிவே. தகை கொடை ஏழுக்குரியவரே, தந்தை வழக்கர திருவிரலே. தந்தை தந்த உறுதிமொழியே, எந்தன் நாவை இயக்கிடுவீரே. ஐம்புலன்களுக்கொளி மூட்டிடுவீரே, அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவீரே. தெம்பில்லா உடற்கழிவில்லாத சீர்மிகு வலிமையை வழங்கிடுவீரே. எதிரியை தொலைவில் விரட்டிடுவீரே, உண்மை அமைதியை பொழிந்திடுவீரே. வரும் தீமைகள் அனைத்தும் அகன்றிடும் வழிநடத்தும் தலைவராய் திகழ்வீரே. தந்தையே, உம் வழி தெரிந்திடுவோம், மைந்தன் இயேசுவை அறிந்திடுவோம். இருவரினின்று வரும் ஆவியரே, இறுதி வரை உம்மை போற்றுவோமே. ஆமேன். ஆண்டவரே, மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உன் மீது நான் பற்று உடையவன். உம் அடியானை காத்தருளும், நீரே என் கடவுள், உன் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லர், உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்ல. என் தலைவரே, நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீ மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளை, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன், ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரியது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர்.
இறைவா, செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிர்கள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, மக்கள் இனத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. அரசரை நம் கண்கள் அழகு மிக்கவராக காணும். அல்லேலூயா. அரசரை நம் கண்கள் அழகு மிக்கவராக காணும். அல்லேலூயா. தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர். இறைப்பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அரசரை நம் கண்கள் அழகு மிக்கவராக காணும். அல்லேலூயா. அரசரை நம் கண்கள் அழகு மிக்கவராக காணும். அல்லேலூயா. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை காண்பர். அல்லேலூயா. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரின்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவாராக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடி பாடுங்கள். ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலை காண்பர். அல்லேலூயா. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை காண்பர். அல்லேலூயா. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோர் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். நாங்கள் கப்பல் ஏறி இத்தாலியா செல்ல வேண்டுமென தீர்மானித்தவுடன் அவர்கள் பவுலையும் வேறு சில கைதிகளையும் அகுஸ்து படைப்பிரிவை சேர்ந்த யூலியு என்னும் நூற்றுவர் தலைவரிடம் ஒப்படைத்தனர். நாங்கள் அதிராமித்திய கப்பலொன்றில் ஏறினோம்.
அது ஆசிய மாநிலத்து துறைமுகங்களுக்கு செல்லவிருந்தது. எங்களுடன் தெசலோனிக்காவை சேர்ந்த அரிஸ்தர்கு என்னும் மாசிதோனியரும் இருந்தார். மறுநாள் நாங்கள் சீதோன் துறைமுகம் போய் சேர்ந்தோம். யூலியு பவுலை மனித நேயத்துடன் நடத்தினார். அவர் தம் நண்பர்களிடம் செல்லவும் அவர்கள் அவரை கவனித்துக் கொள்ளவும் யூலியு அனுமதித்தார். அங்கிருந்து நாங்கள் கப்பலேறி எதிர்காற்று வீசியபடியால் சைப்பிரசு தீவின் பாதுகாப்பான பகுதி வழியாய் சென்றோம். பின் சிசிலியா பம்பிலியா பகுதிகளை ஒட்டியுள்ள ஆழ்கடலை கடந்து லீக்கியா நாட்டின் மீரா நகர் வந்து சேர்ந்தோம். நூற்றுவர் தலைவர் அங்கே இத்தாலியா செல்லும் அலெக்சாந்திரிய கப்பல் ஒன்றை கண்டு அதில் எங்கள் எல்லோரையும் ஏற்றினார். பல நாட்கள் நாங்கள் மெதுவாக பயணம் செய்தோம். அரும்பாடுபட்டு கினிதுவுக்கு எதிரே வந்தோம். எதிர்காற்று வீசியபடியால் தொடர்ந்து செல்ல முடியாமல் சல்மோன் முனையை கடந்து கிரேத்து தீவின் பாதுகாப்பான பகுதி வழியாக சென்றோம். பின் அரும்பாடுபட்டு கரை ஓரமாக பயணம் செய்து இலசையா பட்டணத்துக்கு அருகிலுள்ள செந்துறை என்னும் இடம் வந்து சேர்ந்தோம். இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. நோன்பு நாளும் ஏற்கனவே கடந்துவிட்டது. அதன் பிறகு கப்பலில் பயணம் செய்வது ஆபத்தானது என்று பவுல் ஆலோசனை கூறினார். அவர் அவர்களை பார்த்து, நண்பர்களே, இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல, நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது, பெருங்கேட்டை விளைவிக்க கூடியது என்று கூறினார். ஆனால் நூற்றுவர் தலைவர் பவுல் கூறியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பலோட்டுநரும் கூறியதையே நம்பினார். அந்த துறைமுகம் குளிர்காலத்தில் தங்க ஏற்றதாயில்லை. ஆகவே பெரும்பான்மையோர் அங்கிருந்து கப்பலேறி எப்படியாவது குளிர்காலத்தை செலவிட பெனிக்சு வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்று விரும்பினர். கிரேத்து தீவின் இத்துறைமுகம் தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி அமைந்துள்ளது. தென்றல் காற்று வீசியபோது எங்களது நோக்கம் கைகூடியது என எண்ணி நங்கூரத்தை தூக்கிவிட்டு கிரேத்து தீவு கரையோரமாக சென்றோம். சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்னும் பேய்க்காற்று வீசத் தொடங்கியது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டதால் காற்று வீசிய திசைக்கு எதிராக அதை செலுத்த முடியவில்லை. எனவே காற்று வீசிய திசையிலேயே கப்பலோடு அடித்து செல்லப்பட்டோம். கவுதா என்னும் சிறு தீவின் பாதுகாப்பான பகுதியில் கப்பல் செல்லும்போது கப்பலின் பின்னால் இணைக்கப்பட்டுள்ள படகை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்த முடிந்தது. அவர்கள் அதை தூக்கி கப்பலில் வைத்த பின் வடத்தால் கப்பலை இறுக கட்டினார்கள். கப்பல் புதை மணலில் விழுந்து விடாதபடி கப்பற்பாயை இறக்கி காற்று வீசிய திசையிலேயே அடித்து செல்ல விட்டோம். புயலால் நாங்கள் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டதால் மறுநாள் கப்பலிலுள்ள சரக்குகளை அவர்கள் கடலில் எறியத் தொடங்கினார்கள். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை அவர் தங்கள் கையாலேயே எடுத்து கடலில் வீசினார்கள். கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை. கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் எதிர்நோக்கே எங்களுக்கு சிறிதும் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம். திருச்சபையில் தூய ஆவியின் தூது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டிலிருந்து வாசகம். உலகில் ஆற்றும்படி தந்தை மகனிடம் செய்ய கொடுத்த பணி நிறைவேறியதும் திருச்சபையை எந்நாளும் தொடர்ந்து புனிதப்படுத்தவும், இதனால் விசுவாசிகள் எல்லோரும் கிறிஸ்துவின் வாயிலாக ஒரே ஆவியானவரில் தந்தையிடம் அணுகும் பேறு பெறவும் 50ஆம் நாளில் தூய ஆவி அனுப்ப பெற்றார். இவரே வாழ்வின் ஆவியானவராக, அதாவது முடிவில்லா வாழ்வை நோக்கி பொங்கி எழும் ஊற்றாக திகழ்கின்றார். சாவுக்கு உட்பட்ட மனிதருடைய உடல்களை கிறிஸ்துவில் உயிர்ப்பிக்கும் வரை பாவத்தால் இறந்தோருக்கு இவர் வழியாகவே தந்தை உயிரளிக்கிறார். ஆவியானவர் திருச்சபையையும் விசுவாசிகளின் இதயங்களையும் ஆலயமாக கொண்டு குடியிருக்கிறார். அவர்களிடத்தில் இருந்த வண்ணம் அவர் மன்றாடுகிறார். அவர்கள் ஏற்புடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். நிறை உண்மையை நோக்கி திருச்சபையை வழிநடத்துகிறார். ஒன்றிப்பாலும் பணியாலும்
அதில் ஒற்றுமை விளைவிக்கிறார். இன்னும் பலதரப்பட்ட திரு ஆட்சி அமைப்பு சார்ந்த கொடைகளையும் அருங்கொடைகளையும் அதற்கு அளித்து அதனை வழிநடத்துகிறார். தம் கனிகளால் அதற்கு அணி செய்கிறார். நற்செய்தியின் வல்லமையால் திருச்சபை இளமை பொலிவோடு துலங்க செய்கிறார். என்றும் அதற்கு மறுமலர்ச்சி தருகிறார். அதன் மணமகனான கிறிஸ்துவுடன் முழுமையாய் ஒன்றிக்க திருச்சபையை வழிநடத்தி செல்கிறார். ஏனெனில் ஆவியானவரும் மணமகளும் ஆண்டவராகிய இயேசுவை வாரும் என்று அழைக்கின்றார். இவ்வாறு அனைத்துலக திருச்சபை தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோருடைய உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம் போல் திகழ்கிறது. தூயவரான இறைவனால் பூசுதல் பெற்ற விசுவாசிகள் அனைவரின் கூட்டம் தன் விசுவாசத்திலே தவற முடியாது. விசுவாசம், ஒழுக்கம் ஆகியவை பற்றி ஆயர் முதல் பொதுமக்களில் இறுதியானவர் ஈறாக அனைவரும் தம் பொது கருத்தை காட்டும்போது மக்கள் அனைவரின் இயல்பு கடந்த விசுவாச உணர்வினால் இத்தனிப்பண்பு வெளிப்படுகிறது. உண்மையின் ஆவியால் தூண்டப்பெற்று வலுப்பெறும் இவ்விசுவாச உணர்வுடன் இறைமக்கள் திருச்சபையின் திரு ஆசிரியத்திற்கு பிரமாணிக்கத்துடன் பணிந்து அதனால் வழிநடத்தப்படும் போது மனித வார்த்தையை அல்ல, மாறாக உண்மையிலேயே இறை வார்த்தையை புனிதர்களுக்கு வழங்கப்பட்ட விசுவாசத்தை தவறாமல் பற்றி கொள்கிறார்கள். தம் தெள்ளிய அறிவால் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து வாழ்விலே முழுவதும் கடைபிடிக்கிறார்கள். மேலும் அதே தூய ஆவி அருள் அடையாளங்கள் பணிகள் மூலம் இறை மக்களை புனிதப்படுத்துகிறார். அவர்களை வழி நடத்துகிறார். நற்பண்புகளால் அவர்களுக்கு அணி செய்கிறார். தம் கொடைகளை தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளித்து செயலாற்றுகிறவர் அந்த ஒரே ஆவிதான். எல்லா நிலைகளிலும் உள்ள விசுவாசிகளுக்கும் சிறப்பான அருட்கொடைகளையும் கடமைகளையும் மேற்கொள்ள அவர்களுக்கு தகுதியையும் ஆர்வத்தையும் அளிக்கிறார். ஆவியின் செயலை வெளிப்படுத்தும் ஆற்றல் அவனவனுக்கு அருளப்படுவது பொது நன்மைக்காகவே என்பதற்கு ஏற்ப திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கும் அதன் வளர்ச்சிக்கும் அவர் இத்தனி அருளை வழங்குகிறார். மிக சிறந்தவையாயினும் சரி அல்லது சாதாரணமானவையும் விரிவாக வழங்கப்பட்டனவாயினும் சரி, இந்த அருங்கொடைகள் திருச்சபையின் தேவைகளுக்கு ஏற்ப மிக ஏற்றவையாகவும் பயனுள்ளவையாகவும் இருப்பதால் இறைமக்கள் இவற்றை நன்றியுடனும் ஆறுதலுடனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றியளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றி அளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றி அளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றி அளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. மன்றாட்டுகள். தூய ஆவியார் நம்மோடு சேர்ந்து நாம் கடவுளின் பிள்ளைகள் என சான்று பகர்கிறார். எனவே நாம் விண்ணகத் தந்தைக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். தந்தை, உம் பிள்ளைகளுக்கு செவி சாய்த்தருளும். பொறுமை உள்ளவரும் ஊக்கமளிப்பவருமான கடவுளே, கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டிருப்போமாக. ஒரே மனமும் ஒரே குரலும் கொண்டு உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துவோமாக. தந்தை, உம் பிள்ளைகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்களில் ஒவ்வொருவரும் தத்தம் சகோதர சகோதரர்களுடைய நலனை நினைத்து அவர்களுக்கு உகந்தவற்றை செய்வோமாக. அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த எங்களுக்கு உதவி அருளும். தந்தை, உம் பிள்ளைகளுக்கு செவி சாய்த்தருளும். தீயவனின் ஆதிக்கத்தால் நாங்கள் நெறி தவறி செல்லாதிருப்போமாக. மாறாக உம்மிடமிருந்து வருகின்ற தூய ஆவியால் எங்களை நிரப்பியருளும். தந்தை, உம் பிள்ளைகளுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் உள்ளவை அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நேர்மை, உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்தி அருளும். தந்தை, உம் பிள்ளைகளுக்கு செவி சாய்த்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. இரக்கமுள்ள கடவுளே, தூய ஆவியால் உமது திருச்சபையை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமது பணிக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்யப்பட்டவர்களாகவும் எங்களுக்குள் ஒன்றுபட்டவர்களாகவும் இருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.